ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு 𝗵𝗵𝗶𝗶 யூடியூப் சேனல். நீங்கள் டெக் ஸ்டார்ட் அப் ஒன்றுனா தொடங்க இருக்கிறீங்களா? அல்லது ஏற்கனவே ஒரு சிறிய அளவிலான டெக் ஸ்டார்ட் அப் ஒன்றுனா நீங்கள் ஆரம்பித்து அதை நடத்தி கொண்டிருக்கீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை கட்டாயம் நீங்கள் பாருங்கள். ICTA என்கின்ற நிறுவனம் இலங்கையில் டெக் ஸ்டார்ட் அப்களை ஊக்குவிக்கிற ஒரு நிறுவனமாகும். ஸோ அந்த நிறுவனம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், ICTA ஸ்பைருலேஷன்ற ப்ரோக்ராம் மூலமாக ஒரு தெரிவு செய்யப்பட்ட டெக் ஸ்டார்ட் அப்களுக்கு அவங்க 2 விதமான ஹெல்ப் செய்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தை அவங்க 2010 செஞ்சுட்டு வராங்க. ஸோ அதில் முதலாவது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு இந்த டெக் ஸ்டார்ட் அப் செய்கிறவங்களுக்கான ஒரு சீட் ஃபண்டிங் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃபண்டிங் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால், உங்களோட ப்ரொப்போசல் அல்லது உங்களோட ஐடியாஸுக்கு ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட 1 மில்லியன்லேருந்து 1.5 மில்லியனுக்குள்ளே நீங்கள் அதை பெறலாம். ஸோ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த பப்ளிக் அதோட ப்ரைவேட் செக்டரோட இணைஞ்சு இந்த திட்டத்தை அவங்க கொண்டு போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 தொடக்கம் 20 வரையான ஸ்டார்ட் அப்களுக்கு அவங்க இந்த மாதிரியான சீட் ஃபண்டிங் செய்கிறாங்க. அதாவது 1 மில்லியன்லேருந்து 1.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஃபண்டிங் அவங்க கொடுக்குறாங்க. ஆனாலும் நீங்கள் இதை நினைச்சு பயப்பட தேவையில்லை. இப்போ அவங்க உங்களுக்கு ஃபண்டிங் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் உங்களோட ஐடியாஸில் அவங்க பங்கு கேட்பாங்களா அப்படின்றது இதெல்லாம் அவங்க அது செய்ய மாட்டாங்க. அவங்க மெயினான நோக்கம் ஸ்டார்ட் அப்களை ஊக்குவிக்கிறது மட்டும்தான். ஸோ இந்த 15 தொடக்கம் 20 டெக் ஸ்டார்ட் அப்புக்கு அவங்க ஃபண்டிங் கொடுக்குறதோட, ஸோ மிகுதியாக இருக்கிற நல்ல ஸ்டார்ட் அப் ஐடியாஸ்களுக்கு அவங்க ஒரு டெக்னிக்கல் அல்லது ஒரு வழிகாட்டல் உதவியும் அவங்க செய்கிறாங்க. இப்போ உதாரணமாக, நீங்கள் ஒரு டெக் ஸ்டார்ட் அப் ஒன்று ஐடியா ஒன்று வச்சுருக்கீங்கன்னு சொன்னால், அதுக்கு எப்படி நீங்கள் பிஸ்னஸ் மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி மார்க்கெட் பண்ணுறது, அதுக்கான லீகல் ப்ரொசீடியர்ஸ் நீங்கள் எப்படி செய்கிறது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி செய்கிறது, அந்த மாதிரியான வழிகாட்டுதல் இதுவும் உதவியும் அவங்க செய்கிறாங்க. ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக இந்த ஸ்டார்ட் அப் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ அவங்க இந்த ஹெல்த் ரிலேட்டடானது, அக்ரிகல்ச்சர், ஃபைனான்ஸ், அந்த மாதிரி எந்த துறையில் இருந்தாலும் அந்த டெக் ஸ்டார்ட் அப் டெக் ஸ்டார்ட் அப்புக்குள்ளே வர்றதா இருந்தால் அவங்க அதுக்கான ஃபண்டிங் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொன்னால், முக்கியமாக நீங்கள் 6 விஷயத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதில் முதலாவது நீங்கள் உங்களோட டெக் ஸ்டார்ட் அப்பை ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கலாம் அல்லது ரெஜிஸ்டர் பண்ணாமலும் இருக்கலாம். அது பிரச்சனை இல்லை. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இருந்தீங்கன்னு சொன்னால், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு 3 வருடத்துக்குள்ளே தான் உங்களுக்கு அவங்க இந்த ஃபண்டிங்கை உங்களுக்கு கொடுப்பாங்க. 2வது விஷயம் குறைந்தது உங்களோட டெக் ஸ்டார்ட் அப் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் அதில் 2 டிரெக்டர்ஸ், மினிமம் 2 டிரெக்டர்ஸ் இருக்கணும். 3வது இவங்களோட நீங்கள் உங்களோட டெக் ஸ்டார்ட் அப் ஐடியாவை startups.sl.lk அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அடுத்து 4வது, இந்த ஸ்டார்ட் அப் உங்களுடைய ஓன் ஸ்டார்ட் அப்பாக இருக்கணும். அதாவது நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியோட இணைஞ்சு அவங்களோட ஒரு பகுதியாக வந்த ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கக்கூடாது. அதனால இது உங்களோட ஓன் தனியான ஸ்டார்ட் அப்பாக இருக்கணும். அடுத்து 5வது நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் கையால் எழுதி இல்லாமல் நீங்கள் அந்த ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும். அது அந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். சரி, அடுத்து 6வது நீங்கள் அப்ளை பண்ண பிறகு இதை 2 ஸ்டெப்பில் அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. முதலாவது ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இதில் ரொம்ப முக்கியமாக ரொம்ப வேலிடான ஸ்டார்ட் அப்ஸ்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்கள நேரடியாக கூப்பிட்டு அவங்களோட ஐடியாஸையும் அதை நீங்கள் எப்படி அவங்களுக்கு விளங்கப்படுத்துறீங்கன்றதையும் பார்த்துட்டு தான் அவங்க இதில் ஒரு 15 தொடக்கம் 20 வரையான ஸ்டார்ட் அப்ஸ்களை தேர்ந்தெடுத்து அதுக்கு ஃபண்டிங் கொடுப்பாங்க. ஸோ மிகுதியாக இருக்கிறதுல நல்ல ஸ்டார்ட் அப்ஸ் ஐடியாஸ் இருந்ததுன்னு சொன்னால் அவங்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி வழிகாட்டல் உதவிகளையும் அவங்க செய்கிறாங்க. ஸோ இது ஒவ்வொரு வருடமும் இது நடந்து கொண்டிருக்கு. இந்த வருடம் 2023 இது மே மாதம் 26ஆம் தேதி இதில் க்ளோசிங் டேட். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் அதில் அப்ளை பண்ணுற லிங்க் போட்டிருக்கிறேன். அதோட இன்னொரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், மே மாதம் 10ஆம் தேதி அதற்கான ஒரு
அவங்க ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஒன்று செய்கிறாங்க. ஸோ அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நான் இதில் போட்டிருக்கிறேன். ஸோ குயிக்காக அதை ரெஜிஸ்டர் பண்ணி மே மாதம் 10ஆம் தேதி அந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மேலதிக தகவல்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் டெக் ஸ்டார்ட் அப் செய்ய இருக்கிறாங்க அல்லது டெக் ஸ்டார்ட் அப் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கட்டாயம் அனுப்புங்க. ஓகே, இந்த வருடம் உங்களுக்கு பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இது ஒவ்வொரு வருடமும் நடக்கிறதுனால நீங்கள் அடுத்த வருடத்துக்கு இப்போவே இருந்து ரெடி ஆகுனீங்கன்னு சொன்னால் அடுத்த வருஷம் கூட நீங்கள் இந்த ஸ்டார்ட் அப் இதுக்கு இந்த ஸ்பைரலேஷன் ஃபண்டிங் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட ஸ்டார்ட் அப் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் அனுப்பி இந்த விஷயத்தை தெரிவிங்க. தேங்க்யூ வெரி மச்.